ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பயனுள்ள விஷயங்களையும் எனக்கு தெரிஞ்ச சமையல் ரெசிபீஸையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் அதை பார்த்து என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவும் அது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்ததுமே நைட்டே வெந்தயம் ஊற வச்சுருந்தேன் ஹேர் பேக்காக. இப்போல்லாம் ஹேர் லாஸ் பயங்கரமாக இருக்குங்கிறதுக்காக ஏதாவது ஒரு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ஹேர் பேக் ஏதாவது யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வெந்தயம் வச்சு தான் ஹேர் பேக் யூஸ் பண்ணுறேன். எதுவுமே நான் வெந்தயத்தில் சேர்க்கலை, வெறும் வெந்தயம் மட்டும் அந்த தண்ணியை வச்சே அரைச்சி அதை தான் ஹேர் பேக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். எந்த ஒரு ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடியும் குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது ஹேரில் ஆயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ட்ரை ஹேரில் போட்டோம்னா கண்டிப்பாக ஹேர் லாஸ் ஆகும். ஸோ ஹேர் பேக்கெல்லாம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் மார்னிங் எழுந்ததுமே வாசல் பெருக்கிறதுக்கு முன்னாடியே துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுருந்தேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே காய போட்டாச்சு. ஹேர் பேக் அப்ளை பண்ணிகிட்ருக்க நேரத்தில் அந்த ஒரு 20 மினிட்ஸில் நான் புதினா டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டேன். இன்றைக்கி மார்னிங் சிம்பிள் சமையல் தான். வெறுமனையாக ரொம்ப மாதம் கழித்து நான் பண்ண ஒரு ரெசிபி உப்புமா. மொதவாது இந்த ரெசிபி தவிர்க்க முடியாத பட்சத்தில் மாதத்துக்கு ஒரு தடவை போடுவோம். இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட இது போட்டு ஒரு 8 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ இன்றைக்கி வேறு வழியே இல்லை, வேறு ஆப்ஷனே இல்லை. பிகாஸ் கொஞ்சம் ஊருக்கு போகிற வேலை இருந்ததுனால எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் எதுவுமே வாங்கியும் வைக்கலை. அதனால் சிம்பிளாகவும் இருக்கும், சில வேலைகள் இருக்கிறதுனால ஈஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெசிபி நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு, பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, அதோட துருவின இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவேன். முடிஞ்சால் கேரட்டும் சேர்த்துக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாததுனால அது சேர்க்கலை. நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகா 1-2 கட் பண்ணது ஒன்றும், முழுசாக கட் பண்ணது ஒன்றுங்கிற மாதிரி கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக சேர்த்துருக்குறேன். 1 கப் ரவைக்கு 2.25 கப்பு தண்ணிங்கிற ரேஷியோ அளவில் சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரவையை சேர்த்துடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரவையை சேர்த்தோம்னா அங்கங்கே கட்டி சேர்ந்துடும். அதுக்காக தண்ணி லேசாக கொதிக்கிற ஸ்டேஜ் வரவும் நம்ம ரவையை போட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஸோ ரவை போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்குறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் கிளறி விட்டோம்னா சூப்பரான இது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சால் தான் உப்புமாவே வீட்டில் சாப்பிடுவாங்க. ஸோ ரவா உப்புமாவோட எப்பவும் போல் அதுக்கு சைடிஷாக ஜீனி தான். தேங்காய் சட்னி இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணதே கிடையாது. இது செய்கிறதே ரொம்ப ரேர் தான். ஸோ எப்பவும் போல் ஜீனி வச்சு சாப்பிட்டாச்சு. அது கூட இது இனிப்புங்கிறதுனால கடையிலேருந்து சூடாக வடையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்னிங் டிஃபன். ரவா உப்புமா ஜீனியோட ஒரு போண்டா வடை தான். சாப்பிட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு தேங்காய் இப்போ வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு. ஸோ அதை ஸ்டோர் பண்ணுங்கிறதுக்காக பழைய காயை எடுத்து வச்சுட்டு புது காயெல்லாம் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. தேங்காய் எப்போவுமே முடி மேலே இருக்கிற மாதிரி இப்படி காய் கீழே இருக்கிற மாதிரி வச்சா தான் அழுகல் இல்லாமல் இருக்கும். இல்லைனா வேகமாகவே கெட்டு போயிடும், தண்ணியெல்லாம் நல்லாவே ட்ரை ஆயிரும். ஸோ தேங்காயெல்லாம் அடுக்கி வச்சதுக்கப்புறமா கிச்சனில் சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு. க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் அதையும் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் லீவ் விட்டு ரீஓப்பன் ஆகி 1 வீக் ஆகுது. இருந்தாலும் அந்த பழைய மாதிரி ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. கிச்சனில் அப்படியே ஹரிபரியாக தான் இருக்குது. கொஞ்சம் எழுந்திருக்கிறது மட்டும் பிரம்ம முகூர்த்த பூஜை ஒரு 16 டேஸ் பண்ணதுனால எழுந்திருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் குக்கிங் என்ன குக் பண்ண, மார்னிங் என்னது, நைட் என்னது, ஈவினிங் என்னது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஆசிலேஷனாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த வீக் ஃபஸ்ட் டைமாக இது வரைக்கும் நான் இந்த மாதிரி மெனு சார்ட்லாம் ரெடி பண்ணதில்லை. மார்னிங் என்ன, நைட் என்ன, ஈவினிங் என்ன அப்படிங்கிறது மாதிரி. இந்த டைம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோமா, அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஹரிபரியாக இருக்காது. பிகாஸ் இந்த வீக் என்னால் மாவரைக்க கூட எனக்கு டைம் இல்லை. ஸோ மாவரைக்க சில நேரங்களில் நம்மளுக்கு மாவு இல்லை, மாவரைக்க டைம் இல்லை அப்படிங்கிற காரணம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை மொதவே நம்ம ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த வீக் ஃபுல்லாக கண்டிப்பாக சமாளிச்சிடலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி நான் 1 வீக் மாவு இல்லாமலே சமாளிச்சு இருக்கிறேன். ஆனால் இந்த வீக் இந்த மாதிரி மெனு சார்ட் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நாங்கள் வெளியில் மாவு வாங்கி வீட்டில் இட்லி தோசைலாம் ப்ரிப்பேர் பண்ணதே கிடையாது. எப்போவுமே வீட்டிலையே நான் ரெடி பண்ணி தான் இட்லி தோசை ரெடி பண்ணுவேன். ஸோ இந்த வீக் மாவு இல்லாததுனால நான் இப்படி யோசித்து சரி எழுதி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த தடவை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்.
ஸோ மெனு சார்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு பொருளை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஆன்லைன் பர்ச்சேஸிங்கிறது எனக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் மட்டும் ஏதாவது ஒரு பொருள் 2 பொருள் அந்த மாதிரி தான் வாங்குவேன். அதுவும் இந்த மாதம் 2 பொருள் வாங்கிட்டேன் அப்படின்னா அடுத்த மாதம் ரொம்பவே யோசிச்சு ரொம்ப ரேராக தான் வாங்குவேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் அதை வந்து மாற்றி வச்சுக்குவேன். கார்ட்டில் ஒவ்வொன்றா போட்டு வச்சு பொறுமையாக தான் வாங்குவேன். மொத்தமாக டம்ப் பண்ணி காசை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். இது நம்மளுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத 1 ஆர் 2 டைம்ஸ் யோசிச்சுட்டு தான் வாங்குவேன். அந்த மாதிரி வாங்கினதா இந்த ரோஸ் கோல்டு பேட்டர்ன் இயரிங். அடுத்ததா நம்மளோட திஸ் வீக் மெனு கார்டை வந்து பார்த்துடலாம். பிகாஸ் சமையலில் இடம் பிடிக்கிறதே வந்து இட்லி தோசை மாவு தான். அதுவே இந்த வாரம் வந்து எனக்கு இல்லை. ஸோ அது இல்லாமல் எப்படி வந்து மார்னிங் நைட்டை வந்து ஒப்பேத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சார்ட்டே இருக்கும். மண்டே லீவுங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே அன்னைக்கு தான் மெனு வந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் டிஃபனாக சாமை கிச்சடியும் முளைக்கட்டின பாசிப்பயிரும், லஞ்சுக்கு கத்திரிக்காய் குழம்பும் பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கூட்டும் தயிரும் ஊறுகாவும், நைட் டின்னராக கோதுமை தோசையும் தக்காளி சட்னி தேங்காய் சட்னியோட, ஸ்நாக்ஸுக்கு மாதுளையும் கேரட்டும். வெனஸ்டே அன்னைக்கு மார்னிங் டிஃபனாக திணை பொங்கலும் முளைக்கட்டின பயரும் பாசிப்பயிரும், லஞ்சுக்கு பாலக்கீரை கடைசலும் முட்டைக்கோஸ் பொரியலும் ரசமும், நைட்டுக்கு பிரெட் ஆம்லேட். பிரெட் ரோஸ்ட் வேணும் கேட்குறவங்களுக்கு பிரெட் ரோஸ்ட் இல்லைனா பிரெட் ஆம்லேட், வேக வச்ச கருப்பு சுண்டலும் கொய்யாப்பழமும் ஸ்நாக்ஸுக்கு. தேர்ஸ்டே அன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சியும் முளைக்கட்டின பாசிப்பயிரும், லஞ்சுக்கு வெஜ் பிரியாணியும் முட்டை மசாலாவும், அதுக்கு தேவைப்பட்டா அன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து வெங்காய பச்சடியும் ஆட் பண்ணிக்குவேன். நைட் டின்னராக சப்பாத்தியும் பச்சை பட்டாணி குருமாவும், ஸ்நாக்ஸுக்கு பப்பாளியும் கேரட்டும். ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி புட்டும் முளைக்கட்டின பாசிப்பயிரும், ராகி புட்டு கூட தேவைப்பட்டால் வாழைப்பழமும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு சாம்பாரும் முருங்கைக்கீரை பொரியலும் தயிரும் ஊறுகாவும். நைட் டின்னருக்கு ஆப்பமும் சுண்டல் குருமாவும். ஆப்பமாவு சிம்பிளாகவே வந்து நம்ம மிக்சர் ஜார்லேயே அரைச்சிடலாம். ஸ்நாக்ஸுக்கு மாதுளையும் கேரட்டும். இந்த தயிர் ரசம் மட்டும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகும். தயிர் வைக்கிற அன்னைக்கு ரசம் வைக்க முடியாது, ரசம் வைக்கிற அன்னைக்கு தயிர் இருக்காதனால கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணிக்குவேன். சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் டின்னராக பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும், லஞ்சுக்கு வத்தக்குழம்பும் சேமக்கிழங்கு வறுவலும். வத்தக்குழம்பு காரக்குழம்புனாலே அப்பளம் இல்லாமல் எப்படி, அதோட அப்பளமும் கொஞ்சமாக ரசமும் வச்சுருவேன். நைட் டின்னருக்கு அடை தோசையும் தேங்காய் சட்னியும். அடை தோசையும் ரொம்பவே சிம்பிளாக நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சிடலாம். ஸ்நாக்ஸுக்கு செவப்பு அவலும் கேரட்டும். இதுதான் என்னோட திஸ் வீக் மெனு சார்ட். அதாவது மாவு அரைக்காமலே ஒப்பேத்தின ஒரு வாரம்னே சொல்லலாம். நம்ம இந்த வாரத்துக்கு என்ன சமைக்க போகிறோமோ அதை மட்டும் ரெடி பண்ணி ப்ரிப்பேர்டாக அந்த வீக் வந்து வச்சுக்கிட்டோம்னா, அதாவது கட் பண்ணி தான் வைக்கணும்ல, இதுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு குக்கிங் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஈஸியாக ஆயிரும். டெய்லி நைட்டுமே நம்ம அதை யோசித்து மறுநாள் குக்கிங் என்ன அப்படிங்கிற அந்த டென்ஷனும் நம்மளுக்கு இருக்காது. இதோட இந்த வீடியோ முடியுது. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.